பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரளத்தில் பருவமழையின் தாக்கம் தொடங்கிவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, கோவை, வேலூர் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோட்டிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. பருவமழை தொடங்கியுள்ளதால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. கடந்த 2 நாட்களில் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்வு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை. குற்றாலம் ஐந்தருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். முதல்வர் விஜய் முன்னிலையில் 3 புதிய திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். L&T நிறுவனத்துடன் தொழில்துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்து. காஞ்சிபுரம், கோவை, திருவள்ளூரில் 18,600 கோடி ரூபாய் முதலீட்டில் திட்டங்கள். 8,200 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. கள ஆய்வின் போது பல்வேறு புகார்களை திமுகவினர் தெரிவித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் நிர்வாகிகளையும் கேட்டறியும் ஸ்டாலின். சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் தொடர்பான ரகசிய ஆவண ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக புகார். 10க்கும் அதிகமான ஹார்ட் டிஸ்குகளை காணவில்லை என தகவல். தாவேகா ஆட்சிக்கு வந்த வேகத்தில் மிக முக்கிய ஹார்ட் டிஸ்குகள் மாயம். மாயமான ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி கொள்முதல், டெண்டர் விவரம் அடங்கிய ஆவணங்கள். மின்வாரிய தலைமை அலுவலகத்தின் சில முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. 5 ஆண்டுகளுக்கு முன்பே கேமராக்கள் அகற்றப்பட்டதாக தகவல். மின்துறை தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது குறித்து விசாரணை. திருடப்பட்ட ஆவணங்களின் தகவல்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். டிஎன்இபி அலுவலகத்தில், தலைமை அலுவலகத்தில் ஒரு பல ஹார்ட் டிஸ்கள் காணாமல் போனதாக போன மாதம் ரிப்போர்ட் செய்யப்பட்டது. ஸோ அங்கே இருக்கிற விஜிலன்ஸில் முதல் கட்டமாக அலுவல் ரீதியாக அவங்கெல்லாம் விசாரணை செய்துவிட்டு காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டு இதுவரை காவல்துறை அவங்களுடைய விசாரணையை ஒரு சில பேர் செக்யூர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. ஹார்ட் டிஸ்குகள் மாயம் என்பது மின்வெட்டு பிரச்சினையை திசை திருப்பும் முயற்சி என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. தங்களின் குறையை மறைக்க பழி போடுவதாகவும் விமர்சனம். யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. துறையை பற்றி அமைச்சர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு.
மின்துறையில் கருப்பு ஆடுகள் இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசிய நிலையில் விமர்சனம். சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல. அன்னைக்கு சொல்லும் போது பார்த்தாங்க 1% கருப்பாடுகள். நாங்க அந்த 1% யாருங்கிறத 99% அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கலாம்ல. மின் விநியோகம் தொடர்பான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை கூட அமைச்சர் முழுமையாக நடத்தவில்லை என்று செந்தில் பாலாஜி விமர்சனம். கடைநிலையில் இருப்பவர்களுடனும் பேசினால்தான் பிரச்சினை புரியும் எனவும் கருத்து. முடிச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதி. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அண்ணாமலை ராஜினாமா செய்ததாக தகவல் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பேட்டி. தன்னிடம் இதுவரை அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை எதுவும் கொடுக்கவில்லை எனவும் விளக்கம். இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றி பேசவில்லை. அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட பள்ளிகள். பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், காலணி உள்ளிட்ட 13 வகையான உபகரணங்களை வழங்க நடவடிக்கை. அரும்பாக்கத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் 21 டிஜிட்டல் திறன் பலகைகளின் பயன்பாட்டையும் தொடங்கி வைத்தார். இருமொழிக் கொள்கையில் இருந்து எப்போதும் தாவேக அரசு மாறாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. நிதியை நிறுத்தி வைத்தால் டெல்லி சென்று பேசுவோம் என்று PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான கேள்விக்கு பதில். தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவு. முறைகேட்டில் ஈடுபடும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. தனியார் பள்ளிக்கூடங்கள் நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்பதை டிரான்ஸ்பரண்டா போட்டே ஆகணும். உங்க வெப்சைட்ல நீங்க டிரான்ஸ்பரண்டா போட்டீங்களா அப்படிங்கறத நானும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இது இந்த குழந்தைகளினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மகன்களின் மகள்களினுடைய வாழ்க்கை. அது நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கல்வி கட்டணங்களை பள்ளியின் அறிவிப்பு பலகையில் வெளியிடும் விதிமுறைக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள் சங்கம் எதிர்ப்பு. உத்தரவை அமல்படுத்த தடை விதிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தாவேக ஆட்சியிலும் தொடரும் காலை உணவு திட்டம். பள்ளி திறக்கப்பட்ட முதல் நாளிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு விநியோகம். தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரளத்தில் பருவமழையின் தாக்கம் தொடங்கிவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைய வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை, கோவை, வேலூர் உட்பட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோட்டிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட். மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட்ட பள்ளிகள். பள்ளி திறந்த முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக், காலணி உள்ளிட்ட 13 வகையான உபகரணங்களை வழங்க நடவடிக்கை. பள்ளிக்கரணையில் பெரும் தீ விபத்து. காவல்துறை பறிமுதல் செய்து நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் தீப்பற்றி எரிந்தன. சென்னை நகர வான்பகுதி முழுவதையும் சூழ்ந்த புகைமூட்டம். கரும்புகையால் பள்ளிக்கரணை, வேளச்சேரி மக்கள் கடும் அவதி. பருவமழை தொடங்கியுள்ளதால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. கடந்த 2 நாட்களில் சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்வு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் மழை. குற்றாலம் ஐந்தருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் உட்பட 5 கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு. ஏற்கனவே எடுத்த நிலங்களை மீண்டும் ஒப்படைக்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டம். ஆளுங்கட்சியின் செயலகமாக தலைமைச் செயலகம் மாறிவிட்டதாக ஜவாஹிருல்லா குற்றச்சாட்டு. பக்ரீத் பண்டிகையின் போது காளை பலியிட தாவேக அரசு கெடுபிடி காட்டியதாகவும் விமர்சனம். தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய தலைமைச் செயலகம் ஆளுங்கட்சியினுடைய செயலகமாக மாறி மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கின்றது. பக்ரீத் என்று காளை மாடுகளை பலியிடக்கூடிய அந்த விவகாரத்தில் விஜய் அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை, தாவேக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கை அமைந்துவிட்டது. இனி எந்த தேர்தலிலும் சூழலிலும் இன்னொரு கட்சியின் சின்னத்தில் மதிமுக போட்டியிடாது. தனிச்சின்னத்தில் மட்டுமே போட்டி என்று புதிய தலைமுறை அளித்த பிரத்யேக பேட்டியில் மதிமுக முதன்மைச் செயலர் துரை வைகோ உறுதி. இனி எந்த தேர்தலையும் பொறுத்த வரைக்கும், எப்படிப்பட்ட சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டி போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. வருகின்ற பொதுக்குழுவில் அந்த கருத்தை நான் பிரதிபலிக்க போறேன். நான் அடுத்து வருகின்ற தேர்தல்களில் அது எங்களுடைய சின்னம், தனி சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கணுங்கிறது ஒரு தீர்மானமா நிறைவேற்றுங்கிறது என்னுடைய கருத்து. சாதி, மத, பண அரசியலை கடந்து தாவேக வெற்றி கண்டிருப்பதாக துரை வைகோ பேட்டி. தாவேகாவின் வெற்றி ஜனநாயகத்திற்கு நல்லது எனவும் கருத்து. ஜாதி, மத, பண அரசியலை கடந்து ஒரு இயக்கம் வெற்றி பெறுதுன்னா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, ஜனநாயகத்திற்கு நல்லது நான் பார்க்கிறேன். இது என்னோட எண்ணம் மாத்திரம் கிடையாது. பல்வேறு மக்கள், திமுக ஓட்டு போட்டவங்க, அதிமுக ஓட்டு போட்டவங்க கூட அரசியலை கடந்து பல பேர் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கறாங்க. தாவேக அரசுக்கு குறைந்தபட்சம் 6 மாதங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும். புதிய அதிகாரிகள், அமைச்சர்கள் துறையை புரிந்து கொள்ள அவகாசம் தேவை எனவும் துரை வைகோ கருத்து. தமிழர் உரிமை பேசும் இன்னொரு கட்சியாக அண்ணாமலை கட்சி இருக்கும் என்று துரை வைகோ நம்பிக்கை. சாதி, மத அரசியலுக்கு அப்பாற்பட்ட அரசியலையே முன்னெடுக்க வேண்டும் எனவும் அறிவுரை.
அந்த ஜாதி மதம் எல்லாம் கடந்து அதே நேரத்தில் ஒரு ஒன்றுபட்ட இந்தியாவில் தமிழர் உரிமைக்காண்டி போராடுற ஒரு இயக்கமா ஒரு கொண்டு வந்தனா சந்தோஷம் தான். மற்றும் ஒரு இயக்கம் வர்றது சந்தோஷம் தான். திமுகவின் இன்றைய மோசமான நிலைக்கு காரணம் திமுகவினரே என்று முன்னாள் அமைச்சர் மூர்த்தி சாடல். நல்ல பாடம் கற்றுக் கொடுத்த மக்களுக்கு நன்றி என்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவில் வேதனை பேச்சு. அதை பற்றி நினைச்ச பிரயோஜனம் இல்லை. மக்கள் நல்லா பாடம் கொடுத்துருக்கீங்க. அந்த பாடத்துக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. என்ன ஆமாம், தோற்று போனதுக்கு கைதிட்டு அதனால தான் விளங்காமல் உட்காந்துருக்கேன். திமுக நாசமாக போனதுக்கு காரணம் திமுக காரன் தான். சென்னையில் திமுக மேயர் தாவேகா எம்எல்ஏ இடையே முரண்பாடு. அரசு பள்ளி நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இடையே பிணக்கு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் தற்போதைய அரசின் முடிவு என்ன என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. அரசின் முடிவை தெரிவிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. திருச்சியில் போதை மருந்து கொடுத்து சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் என புகார். போக்சோ சட்டத்தின் கீழ் ஒருவரை கைது செய்து விசாரணை. திருவண்ணாமலையில் 2 பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தது தொடர்பான வழக்கு. மேலும் ஒருவர் கைது. தலைமறைவாக உள்ள 2 பிடிக்க தனிப்படையினர் தீவிரம். இரண்டு நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை சற்று குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து 1,15,840 ரூபாய்க்கு விற்பனை. ஆறு நாட்களுக்கு பின்னர் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 285 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்க திட்டம். ஜூலை 17 முதல் 31 வரை வீடுகளை கணக்கெடுக்க 11,000 ஊழியர்களை ஈடுபடுத்த ஏற்பாடு. புதுச்சேரியில் மகளிருக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கும் திட்டத்தை தொடர துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல். முதியோர் ஆதரவற்ற பெண்களுக்கான உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கவும் முடிவு. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் வெனிசுலா இடைக்கால அதிபர் டெக்ஸி ரோட்ரிகஸ் சந்திப்பு. பெட்ரோல் இறக்குமதி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச்சுவார்த்தை. 85% எத்தனால் கலந்த பெட்ரோலில் இயங்கும் பைக்குகளை அறிமுகப்படுத்தியது ஹீரோ மோட்டோகார்ப். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்து வைத்த அமைச்சர்கள் கட்கரி, ஹர்தீப் சிங் புரி. பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் பயங்கர தீ விபத்து. 5 நோயாளிகள் உடல் கருகி உயிரிழப்பு, 15 நோயாளிகள் அவசரமாக வெளியேற்றம். குவைத் விமான நிலையத்தில் நடந்த தாக்குதலுக்கு தாங்கள் காரணமல்ல என்று ஈரான் புரட்சிப்படை மறுப்பு. அமெரிக்க ஏவுகணை குறிதவறி விழுந்திருக்கலாம் எனவும் விளக்கம்.
குவைத் தாக்குதல் விவகாரத்தில் ஈரான் கூறிய தகவலுக்கு அமெரிக்க ராணுவம் மறுப்பு. உள்நோக்கத்துடன் கூடிய திட்டமிட்ட தாக்குதலை ஈரான் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு. ஈரானுடன் போரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் வெற்றி. ஆளும் குடியரசுக் கட்சியினர் 4 பேர் ஆதரித்து வாக்களித்ததால் அதிபர் டிரம்புக்கு பின்னடைவு.